சினிமாக்கு வாய்ப்பு தேட வந்து பல இடங்கள்ல சோர்வாயிருப்பீங்க. என்னடா இந்த சினிமா நம்மள நடிகனாவும் ஆக விட மாட்டேங்குது, இயக்குனராகவும் ஆக விட மாட்டேங்குது, திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு பேட்டரியா சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் என்னது? ஆர் அந்த நபர் யார்? 2 கூட சொல்லலாம். நமக்கு நம்மளே தான். நம்ம ரொம்ப சோர்வடையும் போதெல்லாம் இதுல சோர்வடைறதுக்கு ஒன்றும் இல்லை, நடந்தே தீருங்கிற பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் சார்ஜ். பேட்டரி வெளியிலேருந்துங்கிறதெல்லாம் இல்லை, நம்மளே நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் உள்ளே எப்பயுமே இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணை நம்ம காதலிச்சுட்டு அவ்வளோதான் கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா 1000 இடையூறுகள் வரலாம். வரும்போதெல்லாம் என்னைக்காவது நமக்கு தோணுமா, இப்படி இடையூறுலாம் வருது, அப்போ அந்த பொண்ணை விட்டுறலாமே அப்படின்னு தோணுமா? அப்போது அந்த காதல் வந்து எவ்வளோ வலிமையானதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா பிடித்தமானது, என் மனசுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ பிடித்தமான விஷயம் தான் அந்த பொண்ணு. அதே மாதிரி சினிமாவும் நமக்கு அவ்வளோ பிடித்தமானதுன்னு ஆயிடுச்சுன்னா அதை இடையூறாவோ இடைஞ்சலாவோ கஷ்டமாவோ எதுவாகவுமே நம்ம பார்க்கவே மாட்டோம். சோர்ந்து போகிற சூழல் வரும், நிச்சயமாக வரும், வராமலாம் இருக்காது. காலையில் வந்துச்சுன்னா கூட சாயந்தரம் திரும்ப இல்லை சினிமா தான்டா அப்படிங்கிற ஒன்று தான் வரும். அந்த சமயத்தில் கூடுதல் சார்ஜாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு பெற்றவங்க ஃபினான்ஷியலாக பண்ண சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை பெருசாக கேள்வி கேட்காம போய் தொலைடான்னு நம்மளோட ஒத்துழைக்கிற மனைவியாக இருக்கலாம், இல்லை பெரிய செலவு பண்ணி குழந்தைங்களுக்கு ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை கொடுக்காம ஒரு அமைதியான வாழ்க்கை கொடுத்து இதில் ஏற்றுக்கிற பக்குவத்தை கொடுத்த குழந்தைங்களும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி ஓகே பரவாயில்ல அப்படின்னு கொடுக்குற அந்த சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெரிய சார்ஜ் தான்.